எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். நான் சங்கீதா. இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் பஜ்ஜி போட போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு 1.5 கப் எடுத்திருக்கேன். இது 250 கிராமு. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக, உப்பு 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். கையாலே கரைங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் கரைக்க முடியும். இப்போ பாருங்கள், தோசை மாவை விட கொஞ்சம் திக்கான பதமாக இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். நான் வாழைக்காய் சீவுறது எடுத்திருக்கேன். அதில் தான் இப்போ உருளைக்கிழங்கு வச்சு சீவ போகிறோம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். இப்போ நம்ம சீவிக்கலாம். கிராஸாக வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து சீவணும், அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த திக்னஸ் தான் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சீவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் சீவிட்டேன். சீவனதுக்கப்புறம் தண்ணியில் போடக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். சீவன உடனே மாவில் துவைச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு கருப்பாயிடும். பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம சீவி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல மாவு படுற மாதிரி நல்லா முக்கி 2 பக்கம் முக்கி எடுங்க. இப்படி முக்கி எடுத்ததுக்கப்புறம் மாவு அடியில் சொட்டும். அதை இப்படி ஓரமாக தடவிடுங்க. தடவிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியமான தீயிலே இருக்கணும். பஜ்ஜி போட்ட உடனே திருப்பக்கூடாது. இப்போ திருப்பி விட்டு வேக வைப்போம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.